ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இது இருக்கட்டும், மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இது மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி அலசின தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு 1/4 கப்பில் ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஊற வைக்கணும்னு கிடையாதுங்க, உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் போதும், அரைக்கிற டைம் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் ஊற்றிடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது தவாவில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கேரட்டோட இனிப்பு சுவையும் தக்காளியோட புளிப்பு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இது வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் தோசை தவாவில் கூட ஊற்றிடலாங்க, ரொம்ப நல்லா வரும். இந்த பக்கம் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணிடலாம். கார சட்னியோட தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தோசைலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.